வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இடி வைத்து இன்றைக்கி திமுகவை முடிப்பதற்கான வேலையை நடந்துருச்சானா கண்டிப்பாக நடந்துருச்சு. அட்டார்னி ஜெனரல் இடிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு கொடுத்ததாக ஒரு தகவல் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 வாரங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி பதில் அளிக்கணும். இடி முன்னதாகவே பதிலளிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்தடுத்து அதிர்ச்சியான செய்திகள். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பிஜேபி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை முடிச்சு உண்ணுங்கிறதுக்கு பல வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது தொக்கா சிக்கியிருக்காங்க. அதாவது கெஜ்ரிவால் ஆகட்டும், ஹேமந்த் சோரன் ஆகட்டும், கவிதா ஆகட்டும், இங்கே யாரும் இடி கேஸை பார்த்தோன்னா மோடிகிட்ட போய் பேசலை. ஆனால் திமுக பேசுது அப்படிங்கும்போது திமுகவுடைய பதட்டம், பயம் இன்றைக்கி மோடி அவர்களுக்கும் இன்றைக்கி பிஜேபிக்கும் தெரிஞ்சிச்சு. ஓடுறவனை கண்டா துரத்துறவனுக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இவர்கள் அடின்னு அடிக்கலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி பிஜேபி வந்துருச்சு. எழுதி வைத்து கொள்ளுங்கள். இவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, டீலிங் முடிஞ்சிருச்சு. எந்த டீலிங் முடிஞ்சாலும் இவங்க தப்பிப்பதற்கான வாய்ப்பு கம்மி. அதற்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தியை தான் இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் அவர்கள் இடிகிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவு அப்லோட் பண்ண உடனே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். உச்சநீதிமன்ற உத்தரவில் எந்த இடத்துலையுமே ரித்தீஷ் அவர்களையோ, விக்ரம் ஜூஜு அவர்களையோ, அங்கே இருக்கக்கூடிய கேசவன் அவர்களையோ, அந்த ஆகாஷ் அவர்களையோ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் தாண்டி 2021 வருஷமே ஆகாஷ் அவர்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்த போது அவர்கள் வீட்டிலேருந்து கேஷை கைப்பற்றினாங்க. அந்த வழக்கு வேறு இருக்குது. எப்பயுமே அவங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சின்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதை தோண்டி எடுத்து உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. அதுதான் இயற்கை, பிஜேபியோட கொள்கை. ஏற்கனவே ஆகாஷ் அவர்களுக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க, இன்னும் ஆஜராகலை. எப்போ வேணாலும் அவரை தூக்கிட்டு போகலாங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி ஈடு இருக்குது. சரி, அப்புறம் மீசைக்கார அமைச்சர் மூலமாக தூங்காநகர் அமைச்சர், ஜோதி மாவட்ட அமைச்சர், திண்டுக்கல் மாவட்ட அமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து 500 கொடுத்தாங்களே, என்னாச்சுன்னு கேட்டால் 500 கொடுத்தா அவ்வளோதான், நீ நியாயமாக சம்பாரிச்சிங்க, அந்த பணம் சுவாகா தான். என்னங்க சுவாகாங்கிறீங்க? அப்போ ராஜா அவர்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததானா நமக்கு யோசிக்கும் போது தெரிஞ்சு நடத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இவங்க இதில் இந்த அனாமத்தாக வந்த பணம் தானே போட்டுன்னு கூட நினச்சிருக்கலாம் அவர். ஏன்னா ராஜாக்கும் இவர்களுக்கும் டேம்ஸ் அது வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுகவுக்கு மேலும் பிடியை இருக்கக்கூடிய வகையில் இன்னும் 2-3 தம்பிகள் மாட்டுவாங்கங்கிற செய்தி திமுகவை கலங்கடிச்சிட்ருக்குது. சரி, திமுக இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னா, எந்த விதமான விஷயத்தை பார்த்தாலும் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லைங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு நீங்கள் தோக்கக்கூடிய தொகுதிகளாக கொடுங்க அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்குங்கிறாங்க. நமக்கு அது கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா காங்கிரஸை முழுக்க கழட்டி விடுங்க அப்படிங்கிறது தான் பிஜேபியோட எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக தோக்கிற தொகுதி கொடுத்தா காங்கிரஸ் வாங்கிக்குமா? காங்கிரஸ் கூட்டணியில் இல்லைன்னா இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இன்றைக்கி திமுக கிடைக்குமா? இவ்வளோத்தையும் திமுக யோசிக்கும்ல. அப்போ திமுக ஒரு டைலமா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. முதல் கட்டமாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிரமுகர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டாங்க, திருப்தியில் இருந்தாலும். இப்போ அட்டார்னி ஜெனரல் கொடுத்த ரிப்போர்ட்டு இன்றைக்கி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இது பண்ணுது, புளியை கரைச்சிருச்சும்பாங்களா அந்த அளவுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 80 பவுன்சர்களோட நீலகிரிக்கு சென்று ஒரு 4 மாதத்திற்கு முன்பு குடும்ப உறுப்பினர் வாங்கிய சொத்து இது பரபரப்பாக பேசப்படுது. ஏற்கனவே ஒரு சொத்து வாங்க போகும்போது தேனியில் ஒரு 1000 ஏக்கர் வாங்கும்போது அந்த ஊர்க்காரங்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, இவர் யாருன்னு தெரியாமல். அதனால தான் எம்பி பதவி கேட்டுட்ருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது வாங்கியிருக்கக்கூடியது அந்த புரூக் பாண்ட் கம்பெனியோட இது அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய தகவல்கள் சொல்லுவாங்கள்ல. இவங்க இன்னும் அடங்கலியான்னு கேட்குறத தாண்டி பணம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. பணத்தை ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைங்க, சும்மா வீட்டில் வச்சுருக்க முடியுமா? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் கூட சில பேர் முறைகேடாக வந்த பணத்தை வீட்டில் வைக்காமல் விக்ரம் ஜூஜிட்ட கொடுத்து வச்சு அவர் சினிமாவில் போட்டு பெரிய அளவுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி இப்போ அவரே அப்ஸ்காண்டினோட இவங்கெல்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க. பணம் அதிகமாக வர நிம்மதி போயிடும் அப்படிங்கிறது. ஓரளவுக்கு பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், ஓரளவுக்கு மீது பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சான்று. சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது அட்டார்னி ஜெனரல் கொடுத்ததை வச்சு அடுத்து ஈடு என்ன பண்ணும் அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம். அப்போ திமுக அப்படிங்கிற ஒன்று எல்லா வாயில் கதவுகளும் அடைத்து விட்டனவானா ஓரளவுக்கு இன்றைக்கி திமுகவுடைய வாயில் கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் சொல்கிறாங்க. முதல்வருக்கு என்ன தகவல் அப்படின்னா, உளவுத்துறை சரியாக முதல்வருக்கு தகவல் தருவதே இல்லை. பல விஷயங்களை பார்த்துருக்கான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா முதல்வர் காதுக்கே போகாமல் பல விஷயங்கள் அதுக்கப்புறம் லேட்டாக தான் தெரியுது. நிறைய விஷயம் கள்ளக்குறிச்சி ஆகட்டும், மரக்காணம் ஆகட்டும், பொன்முடி அவர்கள் பேசினது 4 நாளாக சமூக ஊடகங்களில் போய் அதுக்கப்புறம் தான் முதல்வருக்கு தெரியுது. ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லுடன் அவரை கண்டித்து பேசுகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடி விஷயம், டாஸ்மார்க் இதில் எடப்பாடி பழனிசாமி கொண்டாட்டம்.
ஏன்னா பிஜேபியுடன் ஒரு கூட்டணி சேருவதற்கு முன் சேர்வதற்கு பின் அதிமுகவோட நிலைமை நம்மளே கூட விமர்சித்தோம், என்னங்க திடீர்னு போய் பிஜேபியோட சேர்றாருன்ட்டு. சேர்ந்ததுக்கப்புறம் இடி இந்த அளவுக்கு அடின்னு அடிக்கும் போது இப்போ எடப்பாடி பழனிசாமி விவரத்தோடு தான் சேர்ந்துருக்காரு. ஏன்? திமுகவுடைய பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். ஏதோ ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும். ஆமாம், நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா சகட்டு மணிக்கு பேசுவாங்க, பேசுகிறது பேசிட்டு போட்டோம். ஆனால் பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்காமல் பிஜேபி திமுகவை டேமேஜ் பண்ணலைன்னா திமுக இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வரக்கூடிய நாட்களில் திமுக பலம் பெற்று விடுங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். சார், கிளை செயலாளர்னு வந்திருக்காரு, அவளுக்கு விவரம் இல்லாமையாக பண்ணுவார். அப்போ திமுகவை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி திமுக எந்த ரேஞ்சில் இருந்தது, இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குது, கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் வீரவசனம் பேசின முதலமைச்சர் நேராக போனால் தன்னுடைய மரியாதை போகும், தன்னுடைய பிம்பம் கீழே இறங்கும்னு தெரிஞ்ச முதலமைச்சர் ஏன் போகிறார்? மோடியுடன் அவர் கொஞ்சம் குழாவானது இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் வரும்போது எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், திமுக காரங்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது, திமுகவுக்கு தெரியாதா, அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கு தெரியாதா? ஏன் துரைமுருகன் அவங்க பையன் ரைடு நடந்த போது அடுத்த நாள் டெல்லி போனார், அவருக்கு தெரியாதா ஏன் போகணுன்னு சொல்லிட்டு? நேரு அவர்கள் இன்னொரு ரூட்டில் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாதா? ஜெகத்ரட்சகனுக்கு தெரியாதா? அவரும் ஒரு ரூட்டில் தான் பேசிகிட்டு இருக்காரு. எல்லோரும் பிஜேபியில் ஒவ்வொரு ரூட்டில் பேசிகிட்டே இருக்காங்க. என்ன ஒன்று, தலைமை அப்படிங்கும்போது இவரே போகும்போது எங்கள் வீட்டிலலாம் வரும்போது நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடுறீங்கிற எண்ணம் மனசில் வருமா? துரைமுருகன் என்ன நினைப்பார்? பொன்முடி அவர்கள் என்ன நினைப்பார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏற்கனவே திமுகவுக்கு மேலே ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் திமுக கட்சியும் வீக்னஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து திமுக என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க, டெல்லியோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, உச்சநீதிமன்றம் அடுத்து அந்த உத்தரவு போட்டிருக்கிறதுல நிறையா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அது சம்மந்தமான இன்னும் அப்டேட் நிறையா வந்துட்டுருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்லைங்க, இந்த வழக்கு அப்படிங்கிறது விட்டுருவாங்க, நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதல் விஷயம், 4 வாரத்துக்குள்ளே இதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் ஒரு கோப்பை அனுப்பியிருக்காங்க ஈடிக்குங்கும் போது முதல் வெற்றி. ஏன்? இந்த கேஸு விடுற மாதிரி இல்லை, ஈடி விடுற மாதிரி இல்லை. இல்லைனா அட்டார்னி ஜெனரல் நேரம் லெட்டர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப மெத்தனமாக இருப்பாங்க, மெத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது இசிஐஆருக்கு ஸ்டே கொடுக்கல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனையும் தாண்டி நிறையா விஷயங்கள் பேசும்போது கபில் சிபில் அவர்கள் இந்த வழக்கு ஸ்டே கொடுக்கணுன்னு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டே கொடுத்துட்டீங்க, இது மட்டும் பத்தாது, ஏற்கனவே எங்ககிட்டேருந்து மெயில் ஐடி, செல்ஃபோனு, லேப்டாப்பு, அப்புறம் பென்ட்ரைவ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க, இதை வந்து அவங்க மேற்கொண்டு ஆராயாமல் இருக்கிறதுக்கு தடை வேணும்னு கேட்குறாரு. அப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வீட்டில் ரெய்டு போகிறோம், அந்த ரெய்டிலேருந்து பொருள்களை கைப்பற்றி ஈடி வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்காரர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார், ஐயா என் வீட்டில் சட்டவிரோதமாக ரெய்டு நடத்தி என் வீட்டிலேருந்து பொருள்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்? அவங்க வீட்டிலேருந்து பொருள் கொண்டு போனதே தப்பு, பொருளை அவங்ககிட்ட ஒப்படைங்க, சரிச்சு இப்போ பொருளை 2க்குமே தடை விதிக்கிறோம், இப்படி தானேங்க சொல்லுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் உத்தரவில் என்ன சொல்லியிருக்கு? ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, முதல் நாள் உத்தரவு வரும்போது எல்லாரும் கொண்டாடும் போது அப்போயும் நம்ம சொன்னோம், இது தற்காலிக வெற்றி தாங்க, உத்தரவு பார்க்காம நம்ம எதையும் சொல்ல முடியாதுன்னு. அதே போல் உத்தரவு வந்தவுடனே முழுக்க படித்து பார்க்கும்போது இதில் அந்த இமெயில் எதையுமே வந்து ஆராயாமல் இருக்க வேணாம், ஈடிக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறதா தான் உத்தரவு இருக்குது, முடிஞ்சால் போய் படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? விசாகன் அவர்கள் 4 மெயில் ஐடி வச்சுருக்காரு, அதில் ஒரு மெயில் ஐடியில் பாஸுக்கிட்ட பேசுகிறார். அந்த பாஸ் யார்? அந்த பாஸ் சூப்பர் முதல்வரா, இல்லை ரித்தீஷா, இல்லை வாரிசா? இது ஒரு விஷயம். இன்னொன்று, பர்சனல் மெயிலிருந்து இன்னொருத்தருக்கு நிறையா மெயில் போயிருக்குது, அந்த மெயிலை எரேஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், எரேஸ் பண்ணாலும் ஈஸியாக அதை எடுத்துடலாம். அதனைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் சாட்டுகள் அதுலேயும் மாற்றுறாங்க, டெலிஃபோன் உரையாடல்கள் அதுலேயும் மாற்றுறாங்க. இப்படி எல்லா மின்சாதன விஷயத்தையும் இன்றைக்கி ஈடி ஆராயலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது ஈடிக்கு இன்னும் பலம். இது எல்லாத்தையும் வச்சு தான் 4 வாரங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண போகிறாங்கல்ல, அதில் சொல்ல போகிறாங்க. இப்போ இந்த ஈடி வேகம் எடுக்குதும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்னங்க மோடியை போய் பார்த்தாரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் குணாளன் அவங்கள பார்த்தாங்க, அது இல்லாமல் மைய மண்டபத்தில் மிகப்பெரிய விவிஐபியை போய் பார்த்தாங்க, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய இணை செயலாளரை பார்த்தாரு, பார்த்து அவர் சில பரிகாரம் சொன்னார், அதையும் பண்ணிட்டோம்.
இப்படி பண்ணதுக்கப்புறம் 500 ஸ்வீட் பாக்ஸுக்கு அனுப்புனதுக்கு பிறகு வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க? இன்னொரு 500 ஸ்வீட் பாக்ஸை அதையும் அனுப்பணுமா? அதையும் அனுப்ப ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, பிஜேபிகிட்ட இல்லாத பணமா? எல்லாம் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். பிஜேபி திமுகவிடம் எதிர்பார்த்தது என்ன? ஒன்றுங்க சிம்பிளாக கேட்குறேங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் பிஜேபி எதிர்பார்த்தது என்ன? ஹேமந்த் சோரனிடம் பிஜேபி எதிர்பார்த்தது என்ன? நல்லா யோசனை பாருங்கள். ஹேமந்த் சோரன் இருக்க இடத்துல காங்கிரஸும் இருக்குது. இப்போ நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஹேமந்த் சோரன்ட்ட பிஜேபி அப்பா காங்கிரஸை கழட்டி விடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்க முடியாதான்? நீங்களே சொல்லுங்கள். ஒன்று, கெஜ்ரிவால்கிட்ட பாடி காங்கிரஸ் கூட இந்தியா கூட்டணியில் இருக்க காங்கிரஸை விடுவின்னு ஏன் மோடி கேட்கல? திமுகவிடம் மட்டும் அந்த கோரிக்கையை வைப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க திமுக இங்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வலுப்பெறுது, அது திமுகவில் தான். ஏன்னா திமுக இருக்கிறனால தான் ஒரு 40 எம்பி கிடைக்கிறாங்க. கரெக்ட், பாயிண்ட் கரெக்டாக தான் பிடிக்கிறீங்க. ஆனால் இதில் இன்னொரு சூட்சமான விஷயம், அப்படி ஒரு வேளை இப்போ காங்கிரஸை கழட்டி விடணும் அப்படிங்கிறது மோடியுடைய இலக்காக இருந்தால், நேராக வந்த உடனே ஐயா ஸ்டாலின் போய் சோனியா காந்தியை பார்க்குறாரு. காங்கிரஸை எந்த காலத்திலும் திமுக கழட்டி விடாது இப்போ இருக்க நிலைமை பிரகாரம். ஏன்னா காங்கிரஸ் அவங்களுக்கு தேவை. ஒருவேளை எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பெரும்பான்மையாக திமுக ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக பிஜேபியோட போவாங்க. அதில் மாற்று கருத்தில் நம்மளே சொல்லிட்டோம் ஏற்கனவே. ஆனால் இப்போதைக்கு காங்கிரஸை கழட்டி விட மாட்டாங்க. இதே போல் ஒரு பிரச்சனை வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூட காங்கிரஸுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கை குறைக்கிறாங்க, 10 சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த எம்எல்ஏ வச்சு தான் காங்கிரஸ் வளரப்போதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. போன தடவை வாங்கின சீட்டு தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதேமாதிரி இவங்க தோக்கிற தொகுதியாக கொடுங்கன்னு மோடி சொல்லுவார், இவங்க கொடுப்பாங்கங்கிறத நம்ம ஏற்றுக்கல. அதெல்லாம் வாங்க மாட்டாங்க காங்கிரஸ். சார் அதான் ஒரே விஷயம் சொல்லுமே, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் இவ்வளோ புத்திசாலியாக ஒரு ஸ்டேட் ஆளக்கூடிய ஸ்டாலின் இருந்தால், ஒரு காலத்தில் 28 மாநிலங்களில் ஆட்சி செலுத்திய, இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செலுத்திய காங்கிரஸ் கட்சிக்கோ சோனியா காந்திக்கோ அவ்வளோ குழந்தையாகுங்க. அவங்களுக்கு தெரியாதா? மோடியை போய் ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஜூவியில் ரிப்போர்ட் ஆகுது, நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகுது, ஃப்ரண்ட் லைனில் ரிப்போர்ட் ஆகுது. நமக்கே இவ்வளோ இன்புட் கிடைக்கும் போது சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு கிடைக்காது? மோடி அவர்கள்ட்ட நீங்கள் என்ன பேசுனீங்கிறது சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தெரியாமல் இருக்குமா? ஆர்எஸ்எஸ்ஐ கடுமையாக எதிர்க்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிரமுகரையே உங்கள் குடும்பம் பார்த்தது தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் போட்டு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க சார், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பெரிய பிரச்சனை? ஒன்றும் வேணாம். நம்ம ஏற்கனவே சொன்னமே, ஜூவியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜில் மாவட்டத்தை சேர்ந்த பிரமுகர், கிங் பிரமுகர் ராஜா தான் ஆர்எஸ்எஸ் பிரமுகருக்கே லிங்க் கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்கு உதாரணமும் சொல்லிட்டோம். தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அண்மையில் கல்யாணம் நடந்தது பெங்களூரில். அவர் நேராக திமுகவில் யார்ட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கலை, கரெக்டாக ராஜாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினார். என்னங்க ஆர்எஸ்எஸ்க்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ராஜாட்ட போய் இவர் வாங்குறாருன்னா, அதான் மேல்மட்ட லிங்க்கும்பாங்கல்ல. திராவிடத்தை எடுத்து நாங்கள் பேசுவோம் சார், ஆனால் மேலே நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், அவ்வளோதான். இப்போ ராஜா அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூட எந்த அளவுக்கு அவர் ஆட்களை இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று, வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். எவ்வளோ பேர் இருக்காங்க. டிஆர் பாலு இருக்காங்க, ஜெகத்ரட்சகன் இருக்கார், பெரிய பணக்காரர், இவ்வளோ பேர் இருக்கும்போது கனிமொழி அவர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக அவர் ராஜா வீட்டுக்கு போய் வாழ்த்து வாங்குறாருன்னா நம்ம என்ன சொல்கிறது? இந்த தேஜஸ்வி சூர்யா யார் அப்படின்னா, அவரும் அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் தான் விமானத்தில் போகும்போது அந்த கதவை திறந்து பிரச்சனை பண்ணாங்களே, இவங்க தான். அவ்வளோ ஆர்எஸ்எஸ்காரர் அவர் போனாருன்னா, அப்போ பிஜேபி தலைமை சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ராஜாட்ட வாழ்த்து வாங்குறது ஆர்எஸ்எஸ் விரும்புன்னு நினைக்கிறீங்க? விரும்பாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கே வேண்டிப்பட்டவராக இருக்கார் ராஜா. ஏன்னா அந்தளவுக்கு தொடர்பை முடிச்சு கொடுக்குறாரு. இதனால் ராஜா அவர்கள் பலன் பெறக்கூடியது என்ன சார்? பிஜேபி அப்படிங்கிற கட்சி உங்கள் கூட இருந்தால், நீங்கள் திமுகவில் கூட இருங்க, எவ்வளோ பலன் இருக்கும். ஒன்று வேணாம், நம்ம நேரு அவர்கள் அவங்க வீட்டில் ரவிச்சந்திரன் அவர் ரைடு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன அதில் மூவ் பண்ணுச்சு? ஒன்றும் ஆகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் அது வேறு ஒரு டீலிங்கில் அவங்க பேசிட்டாங்க. அது இன்னொரு சேனல், ஆமாம் இன்னொரு சேனல் மூலமாக பேசியாச்சு, பெருசாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்கிறாங்க. ஜெகத்ரட்சகன் வீட்டுக்கு மாதம் ஒரு தடவை இடி போகும். அவருக்கு எல்லா ஆளுங்களும் பழக்கம், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க. துரைமுருகன் ஏன் பதட்டப்படுறாருன்னா, அவருக்கு முதல்ல வந்துட்டாங்கல்ல அவங்க, இப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் ஜெகத்ரட்சகனுக்கு இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், அவர் சமாளிச்சு. அதனால தான் ஜெகத்ரட்சகனை கூப்பிட்டு டெல்லி போனார். அங்கேயும் ஒரு பிரச்சனை. ஜெகத்ரட்சகனை கூட்டிகிட்டு டெல்லி போகிறாரு யார்? துரைமுருகன். உங்களுக்கு தெரியும் டெல்லியில் போய் யாரை பார்த்துருக்கணும்? இன்னொன்று, டெல்லியில் யார் உதவியை கேட்டிருக்கணும்? டிஆர் பாலு. இப்போ டிஆர் பாலுக்கு வருத்தம் தானே, டெல்லியில் எத்தனை வருஷமாக நான் இருக்கேன்,
என்னை விட்டுட்டு நேராக போய் வந்து நீங்கள் போய் உங்கள் ஆளுங்களை அந்த சாரை போய் பார்க்குறீங்க அப்படிங்கிற கோவம் அவருக்கு. திமுக அதிகார மையங்கள் பல பெருகி விட்டன. ஒவ்வொருவரும் தனித்தனி தீவாக இருக்காங்க. ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. இப்போ கலைஞர் இருக்கும்போது கனிமொழி அவர்களையும் ராஜா அவர்களையும் இதில் இருக்கும்போது நம்ம பீகாரில் இருக்கும்போது கூட்டணி வச்சாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதில் ஒரே ஒரு முரண்பாடு அவங்ககிட்ட நம்ம பார்க்குறோம். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது டிஆர் பாலுலேருந்து எல்லாரும் ஒற்றை புள்ளியில் இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பேசி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நேரு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அவர் தனியாக பார்த்துக்கிறார். இவருக்கு பொன்முடிக்கு அவர் பிரச்சனை அவர் தனியாக பார்த்துக்கிறார். துரைமுருகன் அவர் பிரச்சனை அவர் இதை எதுவுமே முதலமைச்சர் காதுக்கே வராது. அவங்க பார்த்துக்கிறாங்க. கட்சியில் உட்காந்து பேசி அடுத்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிறதே இல்லை. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை குடும்பம் மட்டும் பேசிக்கிறாங்க. இவங்க யாரையும் டிஸ்கஸே பண்ணுறதில்ல. சிஎம் வந்து இப்போ சொல்கிறாருல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி போனது வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியவில்லையா? ஆமாம். நீங்கள் டெல்லி போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துறது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் சொல்லுங்கள்? எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு போனீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கே முதல்ல தெரியாது. நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறதான் சொன்னீங்க. அங்கே போய் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஏன் கேட்டீங்க? அப்பாயின்மெண்ட் கேட்டு என்ன நீங்கள் சாதிச்சிங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ இப்போ என்னையும் உங்களை ஏமாற்றிடலாம். நிர்வாகிகளை ஏமாற்ற முடியுமா? திமுக நிர்வாகிகளுக்கு தெரியாதா? எப்பேற்பட்ட பிம்பம் கட்டி அமைச்சிருந்தோம். ஸ்டாலின் வராரு. ஸ்டாலின் தான் வந்து பிஜேபி எதுக்கக்கூடிய வல்லமை. இந்தியாவில் ஸ்டாலின் விட்டு ஆளே இல்லைங்க. அப்படி தானங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சுங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்டாலினோட இமேஜ் என்னாச்சு? வரக்கூடிய 2026 பாசிச பாஜக நீங்கன்னா அடப்பாப்பா நீ எதுக்குப்பா நீ அங்கே போய் மோடியை கைக்குள்ளு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் யாரை தீவிரமாக எதிர்க்கிறீர்களோ அதை வந்து எலெக்ஷன் நேரத்தில் கொஞ்சம் எட்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசணும். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ வேகமாக ட்வீட் போடுறத பார்த்தா தெரியல. கொஞ்ச நாள் அவருடைய நடவடிக்கை பாருங்கள். தெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தர் மாணவியை ஏமாற்றிட்டு அதுக்கு ஒரு ட்வீட்டு. யார் அந்த சார் ஞானசேகரன் உடனே ஒரு ட்வீட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களெல்லாம் பாருங்கள் அதிகாரிகள்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம். இதெல்லாம் சொல்கிறது யார்? எடப்பாடி. ஆட்சிக்கு வந்த மாதிரியே பேசுகிறாருங்க அவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது யார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட பாடி லாங்குவேஜை பாருங்கள். இப்போ பாருங்கள் அவரோட பாடி லாங்குவேஜை. நானும் ஒத்துக்கிறேன். இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணி கீழே ஜெல்லை வழங்குறது ஒத்துக்கிறோம். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அதாவது திமுகவுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அடிக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஈடுபட்டுருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு பலவீனமான ஆமாம் பிஜேபியோடைய கூட்டணி வச்சது முதல்ல பலவீனம்தான். ஆனால் திமுகவுடைய பலத்தை குறைக்கிறார்ல, அதை வச்சு மேட்ச் பண்ணுறாரு. திமுக பணத்தை எடுக்காமல் தடுக்கிறார். அமைச்சர்களுக்குள் ஒரு பிரச்சனை வருது. அமைச்சர்கள் செயல்படாமல் முடக்கிறாங்க. எத்தனை அமைச்சர் இன்றைக்கி நேரு அவர்கள் பழைய மாதிரி செயல்பட்டுருவாரா? வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவருக்கே 1000 பிரச்சனை. மேலே பிஜேபி போட்டு டீலிங்கில் இருக்கார். பிஜேபி பார்த்து பண்ணால் முடிஞ்சு போச்சு கதை. 72 73 வயசு ஆகுதுங்க. சிறையில் இருக்க முடியுமா? போய் ஏகப்பட்ட சொத்து இருக்குது. துரைமுருகனால் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய அந்த அந்த அஸ்திவாரம் ஆடுது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு வித்தியாசம் என்னங்க? ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா மூலியமாக வளர்க்கப்பட்டவர். இவர் அப்படி இல்லை. எவ்வளோ பிரச்சனை. ஜெயலலிதா கிளை செயலாளராக இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இப்போ முதலமைச்சர் ஆகும்போது அவ்வளோ பிரச்சனை. சசிகலா பிரச்சனை, ஓபிஎஸ் பிரச்சனை, எத்தனை கேஸு, கேபி பழனிசாமி பிரச்சனை, நம்ம இவர் புகழேந்தி ஒரு பிரச்சனை, டெல்லியிலேருந்து மிரட்டுறாங்க, சம்பந்தி வீட்டில் ரெய்டு போகிறாங்க, எத்தனை கேஸெல்லாம் முடிச்சு வந்து அண்ணாமலை ரொம்ப கேவலப்படுத்துகிறார். அவரை டார்கெட் பண்ணணும். ஸ்டாலினுக்கு கேஸ் போடாமல் அதை ஒரு டார்கெட் பண்ணணும். எத்தனை பிரச்சனையை தாண்டி வந்திருக்காருன்னா பிரச்சனையே தாண்டி வர்றது அதிமுக பிரச்சனையுடைய இப்போ பிரச்சனை அதான் அதிமுக. இப்போ தான் அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த பக்கம் தொடர்ந்து வந்து வேகம் எடுத்து கொண்டிருக்க எடப்பாடி. ரெண்டையும் பார்த்தாலே தெரியும். இவர் ஸ்டாலின் இது நம்புகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் இருக்குது, பணம் இருக்குது. அதை ரெண்டு தான் ஸ்டாலின் நம்புகிறார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் வந்து ஸ்டாலின் வந்து நாங்கள் நிறையா உரிமை தொகை கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம், எனக்கு ஓட்டு போட்டு நான் கேட்டுட்ருக்காரு. பாசிச பாஜக இந்த சமர சிக்ஷா திட்டத்துக்கு பணம் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை கட்டாயமாக்குறது, இந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க, டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வராங்க, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராங்க, வக்புவை கொண்டு வராங்க. இப்படின்னு பிஜேபிக்கு எதிராக தன்னுடைய பிம்பத்தை கட்டமைத்து 2026 ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நேராக நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிற மாதிரி நேராக நெடுஞ்சான் கட்டையாக உடனே எடப்பாடியும் சொல்கிறார், நீங்கள் ஏன் டெல்லிக்கு போனீங்க? சின்ன சின்ன கட்சிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று வேணாங்க. திமுகவுடைய பலவீனம் பாருங்கள். இவ்வளோ நாள் கூட்டணி கட்சி ஏதாவது பேசிச்சா? இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? அனங்காபுத்தூரில் அந்த வீடு அடித்ததுக்கு ஜவாஹர்லால் அறிக்கை விடுறாரு. இதுக்கு முன்னாடி ஜவாஹர்லால் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் திமுகவுடைய உடன்பிறப்பு தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
இன்னும் குறிப்பிட்ட விஷயம், திரும்ப அவர்களுக்கு வந்து திமுகவோடு இருந்தாலும் அவர் போய் பார்க்குறாரு கமிஷனரை, பாருங்க எங்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் வந்து போராட்டம் பண்ணலான் இருக்கோம், அந்த போராட்டத்துக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க, இன்னொரு வக்பு வாரியத்துக்கு எதிராக நீங்கள் 31 இப்போ வர 31 அன்றைக்கி போராட்டம் வச்சுருந்தோம், அதை நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள். வரக்கூடிய தேர்தலில் திரும்ப அதே எண்ணிக்கைக்கு சம்மதிப்பாரா? ஜவஹர்லால் அதே எண்ணிக்கைக்கு சம்மதிப்பாரா? இவங்கெல்லாம் இப்பயே காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு கேட்குது, காங்கிரஸ் கூட நீங்கள் அதே சீட்டு, இப்போ எல்லாத்துக்கும் அதே சீட்டுன்னா புதுசாக இப்போ கமல் வராரு, அவருக்கு எங்கேருந்து சீட்டு கொடுப்பீங்க? இன்னொன்று அதே தொகுதியில் நிற்கணும்னு காங்கிரஸ் கேட்டால் நீங்கள் மறுக்க முடியுமா? இப்படி பலவிதமான குழப்பங்கள் திமுக கூட்டணியில் இருக்குது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, நம்மளும் மாற்றுக்கருத்தில். ஆனால் பிரச்சனைகள் இருக்கான பெரிய பிரச்சனை இருக்குது. இதை எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இல்லைங்க, அதுக்கு அடுத்து மேலே ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கன்னா என்ன அப்டேட்டுங்க? ஒன்றும் இல்லை, லண்டன்லேருந்து தம்பி வருவாரா, எப்போ வருவாருன்னு தெரியல. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடியை பார்த்து, மோடி அதெல்லாம் விட்டுறான்னு மோடி சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லியிருக்க மாட்டார். அதெல்லாம் பார்த்துக்கிறேன், இனிமேல் இடி வராது அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி லண்டன்லேருந்து தம்பி வந்திருப்பாரா இல்லையா? ஏன் வரல? ஒன்று வேணாம், விக்ரம் ஜூஜு அவர்களும் ஆகாஷ் அவர்களும் ஏன் மாறி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் மாறி இருந்துகிட்ருக்காங்க. இந்நேரம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? சார் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா வந்திருக்கலாமே. இதுக்கு ஒரு உதாரணம், டாஸ்மார்க்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்குது. அமைதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி டீமு ரைடெல்லாம் முடிஞ்சு 2 நாளில் காலாப்பட்டியில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இடி வந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, மேலே பேசிக்கிட்டோன்னு அர்த்தம். வேறு என்ன சொல்கிறது? ஆனால் இங்கே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலை. இன்னமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரிசு வந்து ஒரு கலக்கத்திலே இருப்பார். பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களை அண்மையில் வந்து சிஎம் சந்திச்சுட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து அப்டேட் என்ன? உச்சநீதிமன்றத்தில் எப்படியாவது நம்ம ஸ்டே வாங்கணும். ஆனால் கபில் சிபில்லாம் சொல்லியிருப்பார், இல்லைங்க கொஞ்சம் கஷ்டம், இது வந்து பிஜேபி நினச்சா தான் முடியும். பிஜேபி அப்படிங்கிறது இவர்களை ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்கு முடிவில் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து அண்மை தகவலும் அதுதான். இவங்க மோடிகிட்ட பேசியிருந்தாலும் சரி, அவங்க ஆர்எஸ்எஸ்கிட்ட பேசியிருந்தாலும் எதுனாலும் இவர்களை காப்பாற்றாது. ஏன்? ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன? இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி, ஏகப்பட்ட இந்து விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய கட்சி. இதை ஒழிக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட எண்ணம். அதை எப்படி சார் பணம் வாங்கிட்டு விடுவாங்க? உண்மைதான், 500 ஸ்வீட் பாக்ஸ் போயிடுச்சாலும் உண்மைதான். 500 ஸ்வீட் பாக்ஸ் பிஜேபிக்கு தேவையா? அவங்க கொடுப்பாங்க சார் 10,000 ஸ்வீட் பாக்ஸ், அவங்களுக்கு 500 ஸ்வீட் பாக்ஸ் தேவையா? ஏன் இதை வந்து மற்றவங்களாம் கொடுத்துருக்கு, மேமன் சரவணன் கொடுத்துருக்க மாட்டார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏகப்பட்ட பேர் கொடுத்துருப்பாங்களே, அது திமுக தான் கொடுக்கணுமா? நிறைய பேர் இதை சொல்லும் போது நமக்கு இதாக இருக்குது, என்னங்க அது பிஜேபி வந்து திமுகட்டேருந்து என்னங்க எதிர்பார்க்க போகுது? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனை முற்றிவிட்டது. இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை குடும்ப வாரிசு ஏற்கனவே தேனி பக்கத்தில் ஒரு 1000 ஏக்கர் வாங்க போய் அது பெரிய, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வாங்க போகும்போது உங்கள் பேர் அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டீங்க, போகிறீங்க சாதாரணமாக போகும். ஏன்னா ஒரு அரசியலில் இருந்தீங்க, நிறைய ஃபோட்டோ கிட்டலாம் வந்திருந்ததுன்னா உங்களை பற்றி மக்களுக்கு தெரியும். இவர் போயிருக்காரு, யாருக்குன்னு தெரியல. அந்த லேண்டு வாங்கும்போது ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி ஒரு ஆள் கூட்டிட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் இவர் வேண்டிப்பட்டவர், இவர் தலைமைங்க அப்படின்னா விட்டாங்க. அப்போ தான் இவருக்கு தெரியும் ஒரு பெரிய பவரில் இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த பவர் வேணும், அதுக்கு ஒரு எம்பியாவது ஆகலாம் அப்படின்னு எம்பி சீட்டு கேட்டார், கொடுக்கல. எம்பி சீட்டு கொடுக்கலன்னா ஆதவர்ஜன் வெளியில் போய் இவங்களை ஒரு வழி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்னென்னா அடுத்த இது ஏகப்பட்ட பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால கூடலூர் பக்கத்தில் புருக்பாண்டுக்கு சொந்தமான இடத்த வாங்குறாரு. அதுக்கு வந்து கூட்டு போனது 80 பவுன்சர்களை கூட்டு போகிறாரு, எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது. 80 பவுன்சர்களுடன் வந்து சொத்தை வாங்கிறேன். ஏன்னாங்க இன்றைக்கி உலகம் ரொம்ப சின்னதுங்க. அரசியல் புறத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துடுது செய்தி. இப்போ இன்னொன்றுங்க, இப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன். இப்போ நம்மளாலேயே வெளிப்படையாக யார் போனால், அங்கே எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினாங்க, யார்கிட்டருந்து வாங்கினாங்க, புருக் பாண்டுன்னு சொல்கிறோம், யார் வாங்கினான்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்னு நீங்கள் வந்து அந்த ஈசி போட்டு பார்க்கணும், பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஆனால் வரக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம், அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிறாங்கல்ல, ஒரு 10 செய்தி வந்தால் கண்டிப்பாக அதில் பாதியாவது உண்மை இருக்கும். நெருப்பு இப்போ இன்னொன்று சொல்கிறோம், விஜய் நம்ம அதிமுக இப்போ எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்களே, விஜய் வந்து அதிமுகவோட போக மாட்டார், பிஜேபியோட போக மாட்டாருன்னு. நல்லா யோசனை பாருங்கள்.
பிரசாந்த் கிஷோர் முதல்ல வந்து இங்கே உட்காரும் போதே நம்ம சொன்னோம், இல்லைங்க பிரசாந்த் கிஷோர் போனது தப்பாக இருக்குது, விஜய் அவர்கள் பெரிய தப்புன்றார். லைவ் போயிட்டு இருக்கும்போதே நம்ம லைவ் போட்டோம். நம்ம தெரிஞ்சு நம்ம தான் முதல்ல லைவ் போட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரசாந்த் கிஷோரால் விஜய் முட்டு சந்துக்கு வர போகிறார் நம்ம முதலியே சொன்னோம். அப்போ கூட நிறைய பேர் என்னங்க விஜய் நீங்கள் ஆதரிக்கிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, ஏங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னா புதுசாக ஒருத்தர் வராரு, ஒரு புதிய சக்தி வருது, திமுக அதிமுகவுக்கு மாற்றா, விஜயகாந்த் வரும்போது அவர் ஆதரிக்கல, அந்த மாதிரி வரட்டுங்க. அவர் என்னமோ பிஜேபியும் திட்டுறாரு, திமுகவும் திட்டுறாரு, நல்ல விஷயம் தானுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி யாருங்க திட்டுறா? எடப்பாடி பழனிசாமி கூட பிஜேபி திட்ட மாதிரி அவர் திட்டுறாருங்க. வரட்டுங்க ஒரு புதுசாக ஒருத்தர், ஜெயிக்கிறார் தோக்குறாரு, அப்புறம் வரட்டுங்கன்னு நினச்சோம். அப்புறம் நம்மளே சொன்னோம், இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட போனது தான் சரி, ஏன்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வருவாங்க, கம்யூனிஸ்ட் வருவாங்க நினச்சார், யாருமே வரல. அவர் உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுத்தார். அவர் பண்ண ஒரு தப்பு நம்ம நினைக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட பிஜேபி திட்டல. அவர் ஏன் திட்டலைன்னா, யாருமே வரல, தேவையில்லாமல் திட்டிக்கிட்டு ரைடு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் பிஜேபி எந்த அளவுக்கு இறங்கும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்கும், திமுகவுக்கும் தெரியாது. அதனால தான் வெள்ளை கொடி தூக்கிட்டு போனது. பிஜேபி எந்த அளவுக்கு இவர்களை நெருக்குங்கிறது கண்டிப்பாக தெரியும். இவங்க என்ன நினச்சாங்க, எப்படி சமாதானமாக்கிடலாம். இவங்க என்ன நினச்சாங்க, சார் அவங்க பிஜேபி என்ன சரி கேட்க போகிறாங்க, காங்கிரஸுக்கு ஏதோ ஒன்று பண்ணி வெளியில் வந்துடலாம். ஒரே ஒரு வழி தான், ஒன்று உங்கள் வாரிசு உள்ளே இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஈடியை விட்டுருவோம் அப்படின்னா கலைஞர் என்ன முடிவு எடுத்தார்? பொண்ணே உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்கிற கலைஞர் இங்கே ஸ்டாலின் என்ன அவர்கள் என்ன முடிவு எடுத்துருக்கணும்? எப்படி பிஜேபி நம்மளை நெருக்க போகிறாங்க, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டோம்பா, இன்னும் அறிக்கை ஒன்றும். இந்த வருடமும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். உடன்பிறப்பே எவ்வளவு மிரட்டல்கள் நம்மை நாடி வந்தது தெரியுமா? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் ஈடி உங்களை உள்ள தூக்கி போடுவோம்னா சொன்னாங்க. நாம் கலங்க மாட்டோம், பணங்காட்டு நரியல்ல சலசலப்புக்கு அஞ்சுவதற்கு. நாங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்போம். எத்தனை பேரோட அரெஸ்ட் பண்ணுங்க, என்னையே அரெஸ்ட் பண்ணுங்கப்பா, திமுகங்கிறது பெரிய ஆலமரம்பா, நாங்கள் நிற்போம்பா அப்படின்னுங்க சொல்லணும். அதை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. கேட்டால் அதுக்கு வந்து திமுக உடன்பிறப்புகளும் சில பேர் முட்டி 200 உடன்பிறப்பு உடனே அதை முட்டு கொடுக்குறீங்க. நிறையா நிலையத்துவான்கள் நிறையா பேசுகிறதே இல்லை இந்த மேட்ரு. எப்படி அதெல்லாம் உடனே திருமாவாலேயே பதில் சொல்ல முடியல. அவர் ஏகப்பட்ட முட்டு கொடுத்துட்ருக்காரு, மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், என்ன நீங்கள் முட்டு கொடுத்தாலும் பிஜேபி இவர்களை விடாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்கள் திமுகவுக்கு சிக்கல். அட்டார்னி ஜெனரல் அறிக்கை கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது இவர்கள் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள். இந்த லேண்டு வாங்கினது கீண்டு வாங்கினது எல்லாம் வரக்கூடிய நாட்களில் பெருசாகும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திமுக இருந்த நிலைமையில் திமுக இல்லை, 4 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்த நிலைமையில் அதிமுக இல்லை. விஜய் அதிமுகவுடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். விஜய் ஒரு நல்ல முடிவு எடுப்பாரா இல்லையான்னு தெரில. ஆனாலும் அவருக்கு ஆப்ஷனுங்கிறது அதிமுக கூட்டணிக்கு போகிறது தான், அது வேறு வழி இல்லை. தனிச்சு நிற்கணும். நிறையா வேட்பாளர்கள் தேர்வு நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கலாம், வேட்பாளர் தேர்வு நடத்தலாம். வேட்பாளர் எத்தனை வேட்பாளர் இன்றைக்கி வந்து பணம் செலவு பண்ணி ஓரளவுக்கு தொகுதியில் தெரியக்கூடிய கூட விஜய்க்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. விஜய் அவர்கள் நல்ல மனிதர், ஏதோ அரசியலில் புதுமைப்படுன்னு நினைக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக கூட அடுத்து திமுகவோட அதை அவர் கரெக்டாக பண்ணுவார்னு தான் நம்ம நினைக்கிறோம். விஜய் ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.